நியூஸ் தமிழ் கழுகு. அதிமுகவுக்கு தலைமை ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆங்கிறதுல இந்திய தேர்தல் ஆணையம் இன்னும் ஒரு முடிவுக்கு வரலங்கிறாங்க. இந்தியாவுல அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சிகளோட விவரங்களை தேர்தல் ஆணையம் தன்னோட பதிவேட்டுல குறிப்பிட்டிருக்கோம். ஒவ்வொரு கட்சியுமே ஒரு இடத்துல தான் அந்த பதிவேட்டுல இடம் பெற்றிருக்கும். ஆனா அதிமுகவை மட்டும் 2 இடத்துல தேர்தல் ஆணையம் பதிவு செஞ்சிருக்கு. ஒரு இடத்துல அதிமுகவோட பொதுச் செயலாளர் இபிஎஸ், இன்னொரு இடத்துல அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு இபிஎஸ்ஐயும் ஓபிஎஸ்ஐயும் குறிப்பிட்டிருக்கு. அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் இன்னும் காலியாகலங்கிறத தேர்தல் ஆணையமே அங்கீகரிக்கிறதா தான் இது பார்க்கப்படுது. இதனுடைய அடிப்படையில தான் இரட்டை இலையை ஒரு சாராருக்கு ஒதுக்க கூடாதுன்னு சென்னை உயர்நீதிமன்றத்துல சில வழக்குகள் தாக்கலானது. டெல்லி உயர்நீதிமன்றத்திலையும் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த புகழேந்தி இதே மாதிரி ஒரு வழக்கு போட்டிருந்தாரு. இந்த வழக்குல நடவடிக்கை எடுக்க சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு. ஆனா தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்காததுனால தேர்தல் ஆணையத்து மேல புகழேந்தி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டிருந்தாரு. இந்த வழக்குல ஆஜரான தேர்தல் ஆணையம் புகழேந்திய விசாரிச்சுட்டு தான் சொல்லியிருக்கு. ஆனா விசாரிக்கலன்னு புகழேந்தி தரப்பு ஆதாரங்களோட வாதிட ஆணையத்தை கண்டிச்ச டெல்லி உயர்நீதிமன்றம் ஆணையத்துக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவு போட்டு வழக்க ஜனவரி மாசம் தள்ளி வச்சிருக்கு. அதே சமயத்துல ஏப்ரல் மாசம் இபிஎஸ்க்கு அனுப்பின நோட்டீஸ்ல பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவியை குறிப்பிடாம தான் அனுப்பியிருக்கு தேர்தல் கமிஷன். கிட்டத்தட்ட சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால இந்த வழக்கு விசாரணைக்கு வர்றதுனால இரட்டை இலை விவகாரத்துல அதிமுக தலைமைக்கு சட்ட சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பரபரப்பா பேசிக்கிறாங்க.